பிரைஸ் தி லார்ட். இன்றைய ஜீவாப்பம் மத்தேயு 26ஆம் அதிகாரம் 17-18 வசனங்கள். புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீசர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து, பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமா இருக்கிறீர் என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் நகரத்திலே இன்னானிடத்திற்கு போய், என் வேலை சமீபமாயிருக்கிறது, உன் வீட்டிலே என் சீசரோடு கூட பஸ்காவை ஆசரிப்பேன் என்று போதகர் சொல்லுகிறார் என்று அவனுக்கு சொல்லுங்கள் என்றார். அல்லேலூயா. பாருங்க, ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த புளிப்பில்லாத அப்ப பண்டிகை பஸ்காவை ஆசரிக்க ரொம்ப ஆசையாக இருந்தார். அதாவது அவர் இவ்வளோ காலங்கள், அதாவது பழைய ஏற்பாடு காலத்திலே எப்போது எகிப்திலிருந்து அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கப்பட்டு வந்தார்களோ அப்போ இருந்து இந்த பஸ்கா பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். இது வந்து ரியல் பஸ்கா ஆட்டுக்குட்டியாக ஆண்டவர் பலியிட போகிறார். ஆண்டவரே பலியாக போகிறார். அப்போ அதற்கு ஒரு நிழலோட்டமாக நடக்கிறது தான் இந்த பஸ்கா பண்டிகை எல்லாம். பாருங்க, அவர் வந்து அடுத்த நாள் அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறார். அதற்கு முன்பு இந்த பஸ்கா பண்டிகையை கொண்டாடுவதற்கு அவர் ரொம்ப அதற்காக தருணத்தை பார்த்து கொண்டிருந்தார். பாருங்க, அவருக்கு சித்தமாக இருக்குது. அப்போ சீசர்கள் கேட்குறாங்க, புளிப்பில்லாத அப்ப பண்டிகை, புளிப்பில்லாத அப்ப பண்டிகையின் முதல் நாளிலே சீஷர்கள் இயேசுவின் இடத்தில் வந்து பஸ்காவை புசிப்பதற்கு நாங்கள் எங்கே உமக்கு ஆயத்தம் பண்ண சித்தமாக இருக்கிறீர் அப்படின்னு கேட்குறாங்க. பாருங்க, ஆண்டவர் உடனே சொல்கிறாரு, நீங்கள் இன்னொரு இடத்துக்கு போங்க. இன்னும் இந்த வேத பாடம் மார்க்கு லூக்காலாம் பார்த்தீங்கன்னா, நீங்கள் போகும்போது ஒருத்தங்க தண்ணி கொண்டு வருவாங்க. அப்படி தண்ணி கொண்டு வருவாங்க. ஒருவர் தண்ணி கொண்டு வருவார். அவங்க எந்த வீட்டுக்குள்ளே நுழையிறாங்களோ அந்த வீட்டில் தான் ஆசரிக்க போகிறோம். இதை வச்சு எப்படி இவங்க கண்டுபிடிப்பாங்க? 2 பேரும் அதுக்காக ஆயத்தம் பண்ணுறாங்க சீசர்களை. நீங்கள் போய் அந்த மாதிரி பாருங்கன்னு அவங்களும் போகிறாங்க, கண்டுபிடிக்கிறாங்க. நிறைய பேர் தண்ணி கூட கொண்டு வருவாங்க. ஆனால் தண்ணி மோஸ்ட்லி கொண்டு வர்றது வந்து பெண்கள். ஆண்கள் கொண்டு வர்றது ரொம்ப ரொம்ப ரேரு. அது கரெக்டாக ஆண்டவர் வந்து ஒரு ஆண் வந்து தண்ணி கொண்டு வருவாங்கன்னு சொல்லி அப்படி சொல்கிறார். கரெக்டாக அதை வச்சு கண்டுபிடிக்கிறாங்க. அதோட இயேசு கிறிஸ்துவை ரொம்ப நேசிக்கிறவர், இயேசு கிறிஸ்துவை ஃபாலோ பண்ணுறவராக தான் இருக்கும் அந்த பஸ்காவை அனுசரிக்கிறது. ஏன்னா சொல்லும்போதே அவர் அக்செப்ட் பண்ணுறாரு. இந்த மாதிரி பஸ்கா ஆசரிக்கணும், உங்கள் வீட்டில் எப்படின்னா அவர் மேல் வீட்டு நிறைய காமிக்கிறாரு, இந்த கம்பளம் போட்டு எல்லாம் ரெடியாக இருக்குது, நீங்கள் இது பண்ணுங்கன்னு சொல்லி. அப்போ அவர் வந்து அவருக்கு ஒரு வெளிப்பாடு கிடச்சிருக்கலாம். இந்த மாதிரி இந்த டைமில் இப்படி கேட்க வருவாங்க அப்படின்னு சொல்லி ஒரு வெளிப்பாட்டின் அறிவு அவருக்கு கொடுத்துருக்கலாம், கிடச்சிருக்கலாம். அதான் சொல்லும்போதே அவர் உடனே அவங்க வந்து ரெடியாக இருக்குது, ஆயத்தமாக இருக்குது, நீங்கள் அதில் இது பண்ணிக்கிங்கன்னு சொல்லி சொல்லுவாங்க. அது வேறு அடுத்த வேத பாடகம் மார்க் லூக்கா இந்த மாதிரி இதெல்லாம் டீட்டெயிலாக அதை பற்றி கொடுத்துருக்கு. பாருங்கள், இப்போ அவர் என்ன, என் வேலை சமீபமாக இருக்கிறது, என் வேலை சமீபமாக இருக்கிறது. ஏன்னா அவரே பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாக போகிறார். அவர் வேலை வந்து விட்டது. அவர் 3.5 வருடங்கள், அதாவது 3.5 வருடங்கள் ஊழியப்பாதை, மொத்தமாக 33 வருடங்கள் அவர்களுடைய வாழ்க்கை பாதை. அதில் கடைசியாக அவர் வந்து ஆட்டுக்குட்டியாக, பஸ்கா ஆட்டுக்குட்டியாக பலியாவதற்கு அவர் தன்னையே ஆயத்தமாக்கி கொண்டார். என் வேலை வந்துவிட்டது, என் வேலை சமமாக இருக்கிறது என்று சொல்கிறார். அப்போ போய் நீங்கள் அந்த அவர்கிட்ட போய் பேசுங்க, அந்த வீட்டில் இடம் கொடுப்பாங்கன்னு சொல்லும்போது அதே மாதிரி ஆண்டவர் சொன்னபடியே அந்த சீசர்கள் போய் கேட்குறாங்க, அவங்களுக்கு இடம் கிடைக்குது. பாருங்கள், இவ்வேளையை கூட இந்த வசனத்தின் மூலம் நாம் என்ன அறிந்து கொள்கிறோம் என்றால், ஆண்டவருக்கு ஒரு சித்தம், ஒரு தீர்மானம், ஏற்ற நேரம். பாருங்கள், அவர் வந்து இந்த பூமியிலே வந்ததே இந்த காரியம் நிறைவேறுவதற்காகத்தான். அவருடைய மெயின் டார்கெட்டே அவரே தன்னை பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்பதுதான் மெயினான கான்செப்ட். அதுக்கு ஏற்ற வேலை வருவதற்காக காத்திருந்தார். இவ்வேளையில் நாம் கூட நம்முடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் நடக்கலாம், அநேக காரியங்கள் தாமதிக்கலாம். ஆனால் நமக்குன்னு ஒரு ஏற்ற நேரம் வரும்போது, ஆண்டவர் முன்குறித்த சமயம் வரும்போது எல்லாம் நேர்த்தியாக நடக்கும். ஆனால் நாம் காத்திருக்க வேண்டும், அதற்காக காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே காத்திருந்தார், இயேசுவே காத்திருந்தார். என் வேலை சமீபமாக இருக்கிறது. இந்த வேலைக்காக தான் அவர் 33.5 வருடங்கள் இதற்காக தான் காத்திருந்தார். ஏற்ற நேரம் அவர் வேலை வந்தது. அவருடைய தேவனோட பிதாவோட சித்தத்தை நிறைவேற்றுகிறதுக்காகவே இந்த பூமிக்கு வந்தார்.
அவர் தன்னையே அதுக்காக தயார்படுத்தினார், ஒப்பு கொடுத்தார், அர்ப்பணித்தார். வேலை கூட நாம் நம்மளை நாமே ஆராய்ந்து பார்ப்போம். நாம் எப்படி இருக்கிறோம்? நமக்கு ஏற்ற வேலை வரும்போது நம்மளுடைய காரியங்கள் எல்லாம் அதினது காலத்தில் நேர்த்தியாய் ஆண்டவர் நடத்துவார். நமக்கு தான் அந்த பொறுமை இல்லாத ஒரு சூழ்நிலையாக போகிறது. நாம் காத்திருக்க வேண்டும். ஆண்டவரே காத்திருந்தார், நாம் காத்திருக்க வேண்டும். நமக்குன்னு ஏற்ற நேரம் வரும்போது, ஏற்ற வேலை வரும்போது, அந்த வேலை சமயமாக இருக்கும்போது எல்லாம் அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படும். எல்லாம் கோணான வழிகள் சரியாக மாறும். எல்லாம் கடுமையான பாதைகள் சமமாகும். இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க என் அன்பு தேவ பிள்ளைகளே, நமக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்கள் சொல்ல முடியாத இருதயத்துக்குள்ளேயே திங்க் பண்ணிகிட்டு இருக்க அநேக காரியங்கள் இருக்கும். நாம் ஒன்றே ஒன்று தான், ஏற்ற நேரம் வரும்போது எல்லா காரியங்களும் கைகூடி வரும். அதுவரை நாம் காத்திருக்கும்போது ஒன்றே ஒன்று நாம் செலுத்த வேண்டும். ஆண்டவருக்கு ஸ்தோத்திர பலிகளை செலுத்தணும். ஸ்தோத்திரம், ஆண்டவருக்கு நன்றி செலுத்தணும், ஸ்தோத்திரம் செலுத்தணும். ஆண்டவரே, இந்த காரியம் நேர்த்தியாய் அதினது காலத்தில் நேர்த்தியாய் செய்கிறவன் நேர்த்தியாய் என்னை நடத்துவீர் ஆண்டவரே. நான் உண்மை விசுவாசிக்கிறேன்ப்பா. ஆண்டவரே, எனக்கு எல்லாத்தையும் அதினது காலத்தில் நேர்த்தியாய் நீங்கள் தரிக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். ஆமேன் ஆண்டவரே, ஸ்தோத்திரம்னு சொல்லி ஆண்டவருக்கு இருதயத்தின் ஆழத்திலிருந்து நாம் நன்றி பலிகளை துதி பலிகளை ஏறெடுக்கணும். அதை தான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நாம் அதை செலுத்தும்போது நமக்குள்ள காரியங்கள் எல்லாம் எப்படி இது நடந்தது நமக்கே ஆச்சரியமாக இருக்கும். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உலகத்தில் உள்ள எல்லா மனிதர்களையும் ரட்சிப்பதற்காக அவர் இந்த பூமிக்கு வந்து 33 வருடங்கள் இதுக்காக காத்திருந்தார். அது உடனே அந்த காரியம் நடக்கவில்லை. அவர் வந்த காரியம் உடனே நடக்கவில்லை. அந்த காரியம் நிறைவேறுவதற்கு பொறுமையோடு காத்திருந்து ஏற்ற வேலை, அவருடைய வேலை, என் வேலை சமமாக இருக்கிறதுன்னு சொன்னார் பாருங்கள். அந்த வேலை வருவதற்காக காத்திருந்தார். அந்த வேலை வரும்போது எல்லாமே அது எல்லாம் கரெக்டான கரெக்டான டைம் பிளான் பண்ணி நடந்துச்சு. அதே போல் தான் நம்ம வாழ்க்கையில் எதுவுமே யதார்த்தமாக நடக்கவில்லை. எல்லாமே அதினதின் காலத்திலே நேர்த்தியாக நடந்து கொண்டிருக்கிறது. நாம் தான் நினைப்போம், இதெல்லாம் சில காரியங்கள் யதார்த்தமாக நடந்தது, இது நம்ம வாழ்க்கையில் சும்மா யோசிக்காமல் நடந்தது அப்படின்னு நினைப்போம். நோ, அப்படி அல்ல. எல்லாமே ஆண்டவர் நிர்ணயித்தது, தீர்மானித்தது. நம் வாயில் வார்த்தை சொல் பிறவா முன்னே அதையெல்லாம் அறிந்திருக்கிற தேவன். அவருக்கு மறைவானது ஒன்றுமே இல்லை. அவருக்கு தெரியும். இந்த அடுத்த நொடி பொழுது என்ன நடக்கும், என்ன சம்பவிக்கும் எல்லாம் அவருக்கு தெரியும். நமக்கு தான் தெரியாது. நமக்கு இருக்கிற மூளையின் அளவு கம்மி. நம்மளை உருவாக்கினவர் ஆராய்ந்து முடியாத பெரிய காரியங்களை, எண்ணி முடியாத அதிசயங்களை செய்கிறவர். இவ்வேளையில் அப்படிப்பட்ட அதிசயமான தேவனிடம் நாம் நம்மளே அர்ப்பணித்து ஒப்பு கொடுத்து நாம் ஜெபம் செய்வோம். விசேஷமாக இந்த 2024 வருஷத்தின் இந்த கடைசி மாதம் டிசம்பர் மாதத்துக்குள் நம்மளை நடத்தி வந்து 29ஆம் தேதியை காண கிருபை செய்திருக்கிறார். எவ்வளோ அதிசயமாக நம்மளை நடத்தி வருகிறார். அவருடைய அனாதி ஞானம், சொல்ல முடியாத அனாதி ஞானம். அவர் எவ்வளோ தூரம் அதிசயமாக நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறார். அவருக்கு நன்றி சொல்லி இந்த வருஷத்தின் முடிவு பரியந்தம், அதாவது 2024 வருஷத்தின் ஆரம்பம் முதல் இந்த நாள், இந்த நிமிடம் வரை கரம் பிடித்து நடத்தி வந்த தேவனுக்கு நன்றி சொல்லி இந்த நாள் துவக்கத்தில் ஆண்டு நோக்கி பார்ப்போம், ஜெபம் செய்வோம். அல்லேலூயா. நன்றி தகப்பனே, நன்றியோடு துதிக்கிறோம், சோதரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, இந்த வேத வசனத்தை தியானிக்க அடிமை எங்களுக்கு ஸ்லாக்கியத்தை தந்திரே. நன்றி தகப்பனே. என் வேலை சமயமாக இருக்கிறது என்று சொன்னீரே அப்பா. உம்முடைய வேலை அது அந்தந்த நேரத்தில் நேர்த்தியாய் நடத்துகிற தேவன். அப்பா, உம்முடைய வேலை வருவதற்காகவே காத்திருந்தீரே அப்பா. வேலை நாங்கள் மனிதனாக இருந்த நாங்கள் அநேக தரம் அன்றதே காத்திருக்க பொறுமை இல்லாமல் நாங்கள் தவறுதலான அநேக காரியங்களை எடுத்து விடுகிறோம் ஆண்டவரே. அப்பா, பொறுமை இல்லாமல் அநேக காரியங்களை நாங்கள் சுயத்திலே செய்து விடுகிறோம் ஆண்டவரே. எங்களை ஒரு விஷயம் மன்னிங்கப்பா. அப்பா, அந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொருவரோடும் ஆவியானவரே நீர் இடைப்பட்டு கொண்டிருக்கிறீர். எங்களே முழுவதுமாக தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. அப்பா, நீர் இந்த மட்டும் எங்களை நடத்தி வருவதற்கு நாங்கள் எம்மாத்திரம், எங்கள் வீடும் எம்மாத்திரம் ஆண்டவரே. அப்பா, நீர் எங்களை கொண்டு என்ன செய்ய சித்தம் தீர்மானம் வைத்திருக்கிறோ உம்முடைய சித்தத்தின்படி நடத்துங்க. என்னையே அர்ப்பணிக்கிறேன், தாழ்த்துக்கிறோம் ஆண்டவரே. இந்த வீடியோவை கேட்டுக்கொண்டிருக்க பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு ஆசீர்வதிங்க அப்பா. உம்முடைய கிருபையினால் நிரப்புங்க. உடைய கிருபையினாலே ஒவ்வொரு தாங்கி சுமந்து தப்பு வைத்து ஒவ்வொரு பலப்படுத்துகிறதுக்காக ஸ்தோத்திரம் அப்பா. ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இந்த புதிய நாளில் உங்களுடைய புதிய கிருபை பெற்றுக்கொண்டு உமக்கென்று சாட்சியை எழுப்பி பிரகாசிக்க நீ கிருபை பாராட்டுகிறதுக்காக ஸ்தோத்திரம். நீர் அப்படியே செய்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்து நாமத்தினால் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன்.